தோழர்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு புதிய திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மோடிக்கு வேற வேலையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் இருக்கிற ஜனநாயக அமைப்பில் இருக்கிற எல்லா சட்டங்களையும் சனாதன அமைப்புக்கு ஏற்ற வகையில் சட்ட திருத்தங்களை செய்வது தான் இந்த 2014 மோடி அரசு, இந்த பாசிச அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படி இந்த தொடர்ச்சியான சட்டங்களை மாற்றிக்கொண்டிருக்கிற வரிசையில் இன்னைக்கு என்ன வந்திருக்குது அப்படின்னா, ஒரு 2 குறிப்பிட்ட சட்டங்கள் வந்திருக்குது. அதில் முதல்ல ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம். இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் 2005 காங்கிரஸ் பீரியடில் கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நகரத்துலேயும் மக்கள் பெருக்கம் அதிகமாகி கிராமங்கள் விட்டொழிச்சிட்டு வர்றதுனால கிராம வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாத போகுது. அப்படிங்கிறதுனால கிராமத்தை வளர்த்துறதுக்காகவும் அங்கே இருக்கிற மக்கள் சமூக உற்பத்தியில் ஈடுபடணும், அல்லது ஏதோ ஒரு உற்பத்தியில் ஈடுபட்டு அவங்க தன்னுடைய வாழ்வியலை தானே அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இது 2005 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டங்கள் இப்போ என்னவா மாறி இருக்குன்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க வாயிலேயே நுழையாத ஒரு சமஸ்கிருத பிரபல ராம்ஜி விவிபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது என்ன சொல்லுது, இதுக்கு நம்ம என்ன எப்படி இதை பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஏதோ ஹிந்தியில் வச்சுருக்கிறாங்க. இது ஒரு ஹிந்தி தீப்போ அல்லது மக்கள்கிட்ட இந்த விஷயத்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு இப்போ 125 நாள் தர்றோம் அப்படிங்கிறது புதுசாக ஒரு சொல்லாடல் மாதிரி சொல்லி வந்துட்டுருக்குறாங்க. 100 நாள் வேலை அப்படிங்கிறது வேலை, 125 நாள் வேலை அப்படிங்கிறது ஒரு வடை அப்படின்னா வாயில் சொல்கிற வடை. இதுதான் நடந்துட்டுருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த திட்டங்கள் எதுக்காக கொண்டு வர்றது, என்ன விஷயங்கள் நம்ம இதில் மூடி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறது தான் இந்த விஷயத்தை நம்ம இந்த காணொலியில் நம்ம போட்டிருக்கிறோம். இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குதுங்க. அதாவது இந்த சமூகம் இப்போ ஒரு ஜனநாயக சமூகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சனாதன கட்டமைப்பு கொண்ட ஒரு சமூகமாக இருந்துச்சு. இப்போ மீண்டும் அதை மீட்டுருவாக்கம் பண்ணணும்னு சொல்லி போட்டு தான் இந்த பிஜேபி அரசுகள் இந்த சனாதன சமூக கட்டமைப்பை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. இதுக்கு இந்த திட்டம் எப்படி ஒத்து போகுது, அல்லது எப்படி இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத விஷயத்த நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னு கேட்டோம்னா ஒவ்வொரு மக்களும் ஒரு சுயமாக ஒரு வேலை செஞ்சு ஒரு சம்பளம் வாங்கிட்டாவே அவங்க ஒரு பெருமைக்குரியவங்களாக பார்க்குற ஒரு பழக்கம் நம்ம பண்பாட்டிலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போய் சம்பாதிச்சாவே ஒரு பெரிய ஒரு மதிப்பு மிக்கவங்களாம் இருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா கிராமப்புறங்களில் இருக்கிறவங்கள வேலை செய்கிறது, பெண்கள் வேலை செய்கிறது அப்படிங்கிறதுலாம் எப்படி சாத்தியப்படும்னா, அவங்களாம் படிச்சுட்டு போய் ஒரு வேலையை செய்கிறது அப்படிங்கிறதுலாம் இனிமேல் சாத்தியம் இல்லை. இனிமேல் வரப்போகிற எதிர்காலத்தில் இருக்கிறவங்க தான் சாத்தியமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷ காலகட்டத்தில் இன்னும் என்ன செய்யறதுன்னா, ஒரு பழைய மக்கள்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் படிக்காதவர்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கிறாங்க. வேலைக்கு போகாத பெண்கள் இப்படி இருக்கிறாங்க. இப்படி இவங்களை எல்லாம் உயர்த்துறதுக்காக தான் கிராமங்களை வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டங்கள் 2005 கொண்டு வந்தாங்க. இதன் மூலிமா என்ன செய்யணும்னு கேட்டோம்னா பெண்கள் உற்பத்தியில் ஈடுபடுறது மட்டும் இல்லை, வேலைக்கு போடுற சதவீதமே அதிகமாகும். இப்போ இந்த நாள் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்தியா முழுக்கும் பெண்கள் உற்பத்தியில் ஈடுபடுறது சதவீதம் மிக உயர்ந்திருக்குது. குறிப்பாக ஒரு புள்ளி விவரங்கள் 80% மக்கள் உற்பத்தியில் ஈடுபட்டு ஒரு வருமானத்தை ஈடுற அளவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நிலைமை இதுக்கு முன்னாடி எப்படிவா இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற பண்ணையாருமே அப்புறம் இருக்கிற முதலாளி வர்க்கமும் என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா அவங்கள வேலை செய்ய வைப்பாங்க. ஆனால் காசு கொடுக்க மாட்டாங்க, கூலி கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு இலவச வேலையை புடுங்கி கொடுப்பாங்க கிராம மக்கள்கிட்ட இருந்து. என்ன செய்வாங்க, ஆதி ஜாதியாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, வாடா வேலை செய்யடா அப்படின்பாங்க. இப்போ இது எப்படி இல்லை இருந்தது எதனாலன்னு பார்த்தோம்னா இங்கே சனாதன கட்டமைப்பு இருந்துச்சு. ஒரு பிற்படுத்துறதுக்கு கீழே தாழ்த்தப்பட்டவர் அடிமையை ஊழியம் பண்ணணும், இவன் அவனுக்கு அடிமையை ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் தனக்கு ஒரு அடிமை இருந்துச்சு. அப்படின்னா தான் அடிமையாக மாறுறதுக்கு அவங்க எந்த விஷயத்துலையும் என்ன செய்யறதில்ல, விட்டு கொடுத்து போயிடுறாங்க.
தனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கிற இந்த அடிமைகளாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து அடிமைகளாக இருக்கக்கூடாது, உழைக்கணும், சமூக உற்பத்தியில் ஈடுபடணும், அவங்க ஒரு சம்பளம் அல்லது கூலிங்கிற ஒரு உயர்ந்த பெருமையை பெற்று அவங்க வாழணும்னு சொல்லி தான் இந்த அமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து எடுத்தோம்னா வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க. அதுக்காக நிதி வந்து எடுத்தோம்னா வந்து 1,00,000 கோடி 1,00,000 கோடி வந்து அதுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. 1,00,000 கோடியே 14 லட்சங்கள் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து வெறும் 65,000 கோடி தான் வந்து அதுக்கு வந்து ஒதுக்கிட்டு மிச்சங்கள்லாம் வந்து எடுத்தோம்னா வந்து மாநில அரசுகளை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது 60% தொகை வந்து அவங்க கொடுப்பாங்க, 40% தொகையை வந்து மாநில அரசுகள் கொடுக்கணும்னு சொல்லி இதை வந்து ஒரு கட்டாய திணிப்பாக செய்கிறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா வந்து இவங்க வந்து வேலையற்றவெல்லாம் மாறி இந்த திட்டங்கள் ஒழிக்கிறதுக்காக ஒரு முன்னடைவடிக்கையாக இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இயல்பாக வந்து எடுத்தோம்னா வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு மத்திய அரசு செய்ய வேண்டிய ஒரு வேலை. இது என்னன்னு கேட்டிங்கன்னா மாநில அரசுகள் வந்து எடுத்தோம்னா வந்து சுமையை அதிகப்படுத்தி இங்கே கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து மாநில அரசுக்கு கடுமையான சுமைகளை கொடுக்குறதுனால என்ன கேட்டோம்னா வந்து மாநில அரசு நிதி சுமையால் வந்து இயங்காமல் போய் இங்கே ஒரு மாநில அரசு சரியான மாநில அரசு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் வந்து மாநில அரசை கேள்வி கேட்கணும், மாநில அரசு சரியில்லைன்னு சொல்லி இங்கே மாநில அரசை விட்டுட்டு அந்த மத்திய அரசு எல்லா பக்கத்தையும் மாநிலங்களை கைப்பற்றிட்டு இருக்கிறதா. அதே மாதிரி இங்கே இந்த தமிழ்நாட்டையும் கைப்பற்றணும்னு சொல்லி போட்டு மாநில உரிமைகளை பறிக்கிற ஒரு திட்டமாகவும் இந்த திட்டங்கள் இருக்குது. இப்படி பல திட்டங்களோட 2 விஷயங்கள் வந்து இதில் ஒரு முக்கியமானது. சனாதன கட்டமைப்பை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதும், இந்த திட்டத்தை எப்படியாவது அழித்து இது இல்லாத பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் உள்ளடங்கி வச்சிருக்கிறது ஒன்று. 2வது வந்துட்டோம்னா வந்து மாநில அரசு மீது வந்து ஒரு நம்பிக்கையற்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், நிதி சுமையை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபி அரசு, மோடி அரசு 2014 சட்டத்திருத்தங்கள் மூலிமா பல சட்டத்திருத்தங்கள் மூலிமா வந்து இந்த ஒரு மக்கள் உரிமையாக கொண்டுட்டு இருந்த ஒரு சட்டத்தை இதனால் வரைக்கும் அது சட்ட உரிமைகளாக இருந்துச்சு. ஒரு வேலை வாய்ப்பை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடுவதும் அது வந்து சமூக உற்பத்தியில் ஈடுபடக்குண்டான ஒரு சட்ட உரிமையாக இருந்ததை சட்டத்தை அப்படியே இவங்க திட்டமாக மாற்றி வச்சு என்ன செய்கிறாங்க, சமஸ்கிருத பேர் வச்சு இன்றைக்கி அதை அழைச்சி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி வந்துட்டோம்னா வந்து இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து சனாதன கட்டமைப்பை செய்வதற்காக ஏழை எளிய மக்கள் வந்து ஊழியற்றவர்களாக அடிமைகளாக மாற்றுவதற்காக ஒரு நடவடிக்கை தான் இதுன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். 2வது வந்து தேசிய அரசு வந்து மாநில அரசுகளை வந்து எடுத்தோம்னா வந்து ஒழிக்கிற ஒரு நடவடிக்கையாகவும் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்னு பாருங்களேன். இப்படி இதே மாதிரி இது ஒரு மசோதா நிறைவேற்றினாங்க. இது வந்து டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி நிறைவேற்றினாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து அணு உலைகள் வந்து எடுத்தோம்னா வந்து தனியார் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு அதையும் ஒரு மசோதா நிறைவேற்றியிருக்கிறாங்க. அந்த மசோதா நிறைவேற்றி இன்னும் 1 வாரம் கூட ஆகலை. அதுக்குள்ளார வந்து அதானி அதுக்குண்டான இடங்கள் வந்து பார்த்தாச்சு. அதுக்குன்னு தனியாக ஒரு நதிக்கரையவே அபகரிக்கிறதுக்கு எந்த நதிக்கரையை அபகரிக்கலான்னு பார்த்துட்ருக்குறாங்க. இதில் என்ன பெரிய விஷயம்னு பார்த்தோம்னா இந்த அணு உலை வந்து தனியாருக்கு கொடுக்கறது வந்து என்னைக்கு மசோதா வந்துச்சோ அதுக்காக உதவி செய்யறதுக்காக இந்த அணு உலை வந்து இந்தியா வந்து பராமரிச்சுட்டு இருக்குதுங்க. அந்த அணு உலையில் இருக்கிற பாபா அறிவியல் மன்றத்தில் இருக்கிறதே வந்து அதில் இருக்கிற நபர்களே வந்து என்ன செய்கிறான்னு கேட்டோம்னா வந்து இந்த அதானி குழுமத்துக்கு வேலை செஞ்சு கொடுக்குறதா வந்து உறுதியளிச்சிருக்கிறாங்க. இந்த அரசாங்க பணியாளர்களே வந்து இந்த தனியார் நிறுவனத்தில் இருக்கிற அணு உலைகளுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறது அல்ல அமைப்பு கட்டி கொடுக்குறது அப்படிங்கிற அடிப்படையில் போயிட்டுருக்குறாங்க. இந்த அணு உலை அப்படிங்கிறது வந்து 2 விஷயத்துக்கு பயன்படுது. ஒன்று மின்சாரம் தயாரிக்க பயன்படுது, 2வது வந்து அணுகுண்டுகள் தயாரித்து மக்களை அழிக்கிறதுக்கும் வந்துட்டோம்னா வந்து இது வந்து பயன்படுது. இது வரைக்கும் வந்து ஒரு அரசு கிட்ட மட்டும்தான் இருந்தது, பாதுகாப்பாக இருந்தது. மின்சாரங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு குறைந்த விலையில் நமக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மின்சாரத்துறை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து மின்சார கண்டுபிடிப்பு, அறிவியல் கண்டுபிடிப்பு, மனித குலத்தினோட மொத்த சொத்தையும் வந்து அவங்கக்கிட்ட குறைந்த விலைக்கு வந்து விற்று இந்த சமூகத்தில் வந்து இந்த தனியார் மயங்கிற அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி அவனும் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறான். பிற்காலத்தில் வந்து மின்சாரம் மனித குலம் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய விஷயம் இந்த மின்சாரம். இந்த மின்சாரத்துக்கு நம்ம மடியை வந்து அதானி கிட்ட கையாள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எப்படி நம்ம வந்து
தொலைத்தொடர்புகள் மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டோம்னா வந்து தனியாரை நம்பி இருக்கிறோமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து நம்ம தனியாரை நம்ப வேண்டிய காலகட்டத்தில் வரலாம். இனிமேல் வந்து மின்சாரங்கள் வந்து பணக்காரர்கள் மட்டும்தான் பயன்படுத்தக்கூடியதாகவும் மாறலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்படி நான் இந்த பிஜேபி அரசு வந்ததுக்கப்புறம் வந்து எத்தனை சட்ட திருத்தங்கள் போட்டாங்கன்னு கணக்கு வழக்கே இல்லை. இப்போ இந்த கடந்த ஒரு ஆண்டு காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட சட்ட திருத்தங்கள், 44 சட்ட தொழிலாளர் நல சட்டங்களை அழிச்சிட்டு 4 தொகுப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ தொடர்ச்சியாக வந்துட்டோம்னா வந்து ஜனநாயக கூறுகளை அழித்து விட்டு சனாதன கூறுகளை பொருத்துவதற்காக சட்ட திருத்தங்களை கொண்டு வர்றாங்க. இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றதுக்காகவே வந்து எளிமையாக சட்ட திருத்தத்தை செய்யறதுக்காக வந்து ஒரு சட்ட திருத்தத்துக்கே எப்படி யாருமே அறிவிக்காத அளவுக்கு அங்கே இருக்கிற எம்பிகளே வந்து கையெழுத்து போட்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றிக்கலாம்னு சொல்லி போட்டு ஒரு எளிமையான முறையில் சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கும் வேலை செஞ்சு அதையும் நிறைவேற்றி வச்சிருக்கிறாங்க. இப்படி வந்து ஜனநாயக அழிப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பரவலாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்தியாவை வந்து இந்துக்கள் நாடு, ஆன்மீக பூமி, ராமராஜ்யம் அமைப்பும் சொல்லிட்டு எல்லா மத கருத்துக்களோட இன்னைக்கு சமூகத்தில் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ காலங்கள் வந்து போராடி பெற்றிருந்த இந்த உரிமைகள் எல்லாம் பறிபோகக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்குது. 3000 ஆண்டுகளாக வந்து பார்ப்பதன் கையில் வந்து பிடியில் சிக்கி படாத பாடுபட்டு இப்போதான் இந்த 100 ஆண்டு காலமாக வந்து பெரியார் போன்ற, அம்பேத்கர் போன்ற பேராசனங்கள் வழிகாட்டல்னால நம்ம இன்னைக்கு ஒரு 100 ஆண்டு காலத்தில் எல்லாத்துக்கும் கல்வி, சில சொத்துக்கள், சில அதிகாரங்கள் அப்படிங்கிறது வந்திருக்குது. இந்த கல்வி, சொத்து, அதிகாரம் இவை எல்லாம் பறிபோகின்ற காலங்கள் வந்து வந்துருச்சு. நாம் முன்னின்று இந்த சட்ட திருத்தங்களை எதிர்த்து அதை முறியடிக்காவிட்டால் நாம் சனாதனத்துக்கு பலியாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை இதுவரை கேட்ட தோழர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.